Good morning everyone. Today we will see about some important questions to genetics. Okay, கொஞ்ச நாளா என்னால வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் எனக்கும் டைம் இல்ல. நானே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கறதுனால என்னாலயும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. சோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். பட் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்ல. ஸோ ஒன் வேர்ட்ஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டடாக டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து சொல்லுங்கள். அதை மட்டும் நான் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் வந்து நான் போடுறேன். மற்றபடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து எல்லா டாபிக்ஸுக்கும் வந்து ஓரளவு வந்து லெசன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை, சில டாபிக் வந்து நம்ம அப்லோட் பண்ணாமல் இருக்குது அண்ட் சிலபஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளது மட்டும் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஜெனடிக்ஸில் வந்து ஃபியூ கொஸ்டின்ஸு. யூஜெனிக்ஸ் அப்படிங்கிறத வந்து யார் சொன்னது ஃபஸ்ட்டு அப்படின்னா ஃப்ரான்சிஸ் கால்டன். அவங்க தான் வந்து யூஜெனிக்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை வந்து காயின் பண்ணாங்க. அண்டு தாய் சார்ந்த மரபணு அப்படின்னா அதை வந்து அது எந்த அனிமல்ஸில் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? தாய் சார்ந்த மரபணுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா பேரமீசியத்தோட கப்பாத்துகள்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்டு லிம்னேயா அந்த நத்தையோட ஓட்டு சுருள் அண்டு பேரமீசியம் பார்ட்டிகல்ஸ். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், சைட்டோபிளாச வழி மரபு கடத்தலின் மறுபெயர் என்ன? உட்கரு சாரா மரபு கடத்தல் இல்ல நியூக்ளியஸ் சாரா மரபு கடத்தல் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், யூஜெனிக்ஸ் அப்படிங்கிறதோட அந்த மீனிங் என்ன, பொருள் என்ன, அந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா நல்ல பிறப்பு. ஓகேவா? நல்ல பிறப்பு. டர்னர் சிண்ட்ரோம் குரோமோசோம் அமைப்பு. டர்னர் சிண்ட்ரோம் குரோமோசோமோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 44 ஆட்டோசோம்ஸ் பிளஸ் XO, டோட்டலா 45 இருக்கும். டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னாலே வந்து ஒன்று வந்து லாஸ் ஆகி காணப்படும். அப்போ டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னா அதோட குரோமோசோம் அமைப்பு பார்த்தோம்னா 44 ஆட்டோசோம்ஸ் பிளஸ் XO. அண்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னா நம்மளுக்கு 45 குரோமோசோம்ஸ் வந்து ஞாபகம் வரணும். அதோட சேர்த்து த வெப் நெக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வெப் நெக் அப்படின்னு சொல்லும்போது சவ்வுடைய கழுத்து. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு திஸ் டர்னர் சிண்ட்ரோம். ஓகேவா? அண்டு கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 44 ஆட்டோசோம்ஸ் பிளஸ் XXY, ஒரு எக்ஸ் வந்து எக்ஸஸா இருக்கும். அதுதான் வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் பட்டாவ் சிண்ட்ரோம் அப்படின்னா அதோட நேம் 13 ட்ரைசோமி. அதோட இன்னொரு நேம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பட்டாவ் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட், 21 ட்ரைசோமி அப்படின்னா எதோட நேம் வந்து 21 ட்ரைசோமி அப்படின்னா டவுன் சிண்ட்ரோமோட இன்னொரு நேம் தான் 21 ட்ரைசோமி. ட்ரை அப்படின்னு சொல்லும்போது அதோட வந்து ஒன்று ஆட் ஆகுது, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுனா அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இந்த 21 ட்ரைசோமிக்கு ரிலேட்டடா கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா தட் இஸ் அதோட அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், இந்த 21 ட்ரைசோமியால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், அதுதான் அடிக்கடி கேட்கிற கொஸ்டினா இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா கண்களுக்கு இடையே அதிக தூரம் இருக்கிறது, அண்ட் வாய் வந்து எப்போதுமே ஓப்பன்ல இருக்குது, வாய் வந்து திறந்து இருக்கிறது, அண்டு அதோட டங் ரீஜியன் வந்து வெளியில நீட்டிக்கிட்டே இருக்குது, நாக்கு வந்து வெளியில நீட்டி கொண்டு இருக்கிறது. இந்த மூணு சிம்டம்ஸ் வந்து இந்த 21 ட்ரைசோமிக்கான சிம்டம்ஸ். இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸா வந்து இருக்கு. டோப்பா அப்படின்னா என்ன? 3,4 டைஹைட்ராக்சி பீனைல் அலனின். அதை தான் வந்து என்ன சொல்றோம்னா டோப்பா அப்படின்னு வந்து சொல்றோம். 3,4 டைஹைட்ராக்சி ஃபீனைல் அலனின். இது வந்து இந்த ஃபீனைல் அலனினோட அந்த வளர்ச்சி மாற்றம் இருக்கும்ல, இன்பான் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், அதுல வர்றது. ஓகேவா? அதுதான் டோப்பா அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3,4 டைஹைட்ராக்சி ஃபீனைல் அலனின். நெக்ஸ்ட், 10th one, எண்ணிலையில் குரோமோசோம் வரைபடம் எடுக்கப்படுகிறது. எண்ணிலையில்
குரோமோசோம் வரைபடம் எடுக்கப்படுகிறது. மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில். எந்த ஸ்டேஜில் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ குரோமோசோம் வரைபடம் வரைகிறோம், இடியோகிராம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட குரோமோசோமை எந்த ஸ்டேஜில் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேரியோடைப் செய்வோம் அப்படின்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அல்பினிசம் தோன்ற காரணம் என்ன? அல்பினிசம் தோன்ற காரணம் டைரோசினேஸ். அந்த என்சைம் வந்து இல்லாமல் போகிறதுனால தான் அல்பினிசம் வந்து தோன்றுது. ஓகேவா. அப்போ டைரோசினேஸ். நெக்ஸ்ட்டு ஒய் சார்ந்த மரபணுவின் மறுபெயர் என்ன? ஒய் சார்ந்த மரபணுவின் மறுபெயர் என்ன? அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோலண்ட்ரிக் ஜீன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒய் சார்ந்த அப்படின்னா ஹோலண்ட்ரிக் ஜீன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பொதுவாக ஃபாதர்லேருந்து சன்னுக்கு டைரக்டா அந்த கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுதான். ஓகேவா. அப்போ ஒய் சார்ந்த மரபணு அப்படின்னா ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பால் சார்ந்த மரபணு கடத்தல் அதிகம் காணப்படுவது. பால் சார்ந்த மரபணு கடத்தல் அதிகம் காணப்படுவது யாருக்கு அப்படின்னா ஆண்களில். ஆண்களில் தான் வந்து இந்த பால் சார்ந்த அதாவது அந்த செக்ஸ் லிங்க்டு ட்ரைட் சொல்லுவோம்ல அது அதிகமாக காணப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் பழப்பூச்சியில் பால் நிர்ணயம். பழப்பூச்சியில் பால் நிர்ணயம் எதுக்கு இடையில நடக்குது அப்படின்னா குரோமோசோமுக்கும் அண்டு ஆட்டோசோம்ஸுக்கும் இடையில. அதுக்கும் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ் குரோமோசோமுக்கும் ஆட்டோசோம்ஸ்க்கு. இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்தோம்னா XY குரோமோசோம்ஸ்க்கு இடையில வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கும் ஆட்டோசோம்ஸ் பாடி குரோமோசோமுக்கு இடையில வந்து அந்த பால் நிர்ணயம் நடக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா. XA எக்ஸ் குரோமோசோமுக்கும் ஆட்டோசோமுக்கும் இடையில நடக்குது. அதுக்கு சில பெர்சன்டேஜ் கூட இந்த பிரிட்ஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் நீங்க பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த பழப்பூச்சியில் அந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். 0.5 இருந்தா மேல். அதுக்கு கீழே வந்து பிலோவா இருந்துச்சு 0.5 பிலோ இருந்துச்சுனாலும் அதை மேல்னு தான் சொல்லுவோம். அதே 1.5 அப்படின்னா சூப்பர் ஃபீமேல். இந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து இருக்கு. ஓகேவா. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயல்பான பெண்ணுக்கும் ஒரு நிறக்குற ஆணுக்கும் வந்து நம்ம மேரேஜ் பண்றோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு வந்து ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் தான் கிடைக்கிற. அந்த டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் வந்து நார்மலா தான் கிடைப்பாங்க ஃபர்ஸ்ட் F1 ஜென்ரேஷன்ல. ஆனா என்ன இருப்பாங்கன்னா பொண்ணுங்க வந்து அதுல வந்து டாட்டர்ஸ் வந்து கேரியரா இருப்பாங்க, பெண்கள் வந்து தாங்கிகளா வந்து இருப்பாங்க. ஓகேவா. அதுதான் இதுல வந்து சில ரேஷியோஸ் வச்சு புக்ல வந்து கொஞ்சம் அந்த மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஆனா வந்து அதுல உள்ள விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதுதான் இயல்பான பெண்ணுக்கும் அந்த ஜஸ்ட் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து புக்ஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது புரியும். இயல்பான பெண்ணுக்கும் நிறக்குருட ஆணுக்கும் வந்து நம்ம கலப்பு செஞ்சோம் அப்படின்னா நார்மல் தான், 2 பேரும் நம்மளுக்கு நார்மல் தான் கிடைப்பாங்க. ஆனா பொண்ணுங்க வந்து தாங்கிகளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே வந்து ஒரு கேரியர் ஃபீமேலா இருக்க போக ஒரு தாங்கி பெண்ணுக்கும் ஒரு பிளைண்ட்னஸ் ஆன ஒரு மேலுக்கும் வந்து கலப்பு செய்யறோம், நிறக்குருட ஆணுக்கும் கலப்பு செய்யறோம் அப்படின்னா அதுல பார்த்தோம்னா 25% வந்து மேல் வந்து அஃபெக்ட் ஆகும், 25% வந்து ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆகும் கிடைப்பாங்க. ரிமைனிங் வந்து இப்போ ஒரு நம்ம 100க்கு எடுக்கும்போது பார்த்தோம்னா 25 வந்து அஃபெக்ட் அண்ட் 25 வந்து ஃபீமேல் அஃபெக்ட் அப்படின்னா ரிமைனிங் 50 வந்து நார்மலா இருப்பாங்க. ஓகேவா. 25 வந்து பையன் வந்து அஃபெக்ட் அண்ட் 25% வந்து பொண்ணு வந்து அஃபெக்ட், ரிமைனிங் வந்து நார்மல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இயல்பான ஆணுக்கும் நிறக்குருடு பெண்ணுக்கும் இடையில வந்து நம்ம மேரேஜ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க வந்து பார்த்தோம்னா ஆண்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க, பொண்ணுங்க வந்து நார்மலா இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இயல்பான பெண்ணா இருந்தா இயல்பான பெண்ணு நிறக்குருட அந்த பையன் வந்து நிறக்குருடா இருந்தா அங்க வந்து F1 ஜென்ரேஷன்ல யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, ஒன்லி கேரியர் மட்டும்தான் கிடைப்பாங்க. அதே வந்து ஒரு பெண்ணு வந்து நிறக்குருடா இருந்தா கண்டிப்பா அங்க வந்து கிறிஸ் முறைப்படி வந்து பையன் வந்து அஃபெக்ட் ஆவான், பொண்ணு வந்து நார்மலா இருக்கும். இதுதான் மேஜர் டிஃபரெண்ட் ரெண்டுக்கும். அப்ப தாங்கிக்கும் நிறக்குருடுக்கும் இடையில இந்த சென்டர்ல போட்டிருக்கேன் பாருங்க 16th ஒன்று. தாங்கி பெண்ணுக்கும் அந்த நிறக்குருட ஆணுக்கும் மேரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு 50% வந்து அஃபெக்ட், அதுல 25 வந்து ஆணாவும் 25 பெண்ணாவும் வந்து இருக்கு. ஓகேவா. இதுதான் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் ஜெனட்டிக்ஸ்ல. ஓகேவா. அடுத்து நான் வந்து வேற யூனிட்டுக்கு வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக்ஸ்ல கூட இன்னும் கொடுக்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.